ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தயிர் சாதம் கத்திரிக்காய் காரமணி பொரியல் பார்க்கலாம். இப்போ தயிர் சாதத்துக்கு நான் சாதம் வச்சு நசுக்கி இந்த கரண்டியில் நல்லா நசுக்கி வச்சுக்கணும். அப்புறம் திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இஞ்சி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொத்தமல்லி பொடியாக நறுக்குங்க, கருவேப்பிலை பொடியாக நறுக்குங்க, பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்தை நசுக்கி வச்சதில் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தூள் உப்பு தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்தாச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டோன்னு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த திராட்சையை வறுத்து இதில் தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த திராட்சையை நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது முட்டை ஆகிடுச்சா, இதை எடுத்து தயிர் சாதத்தில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம கடுகு போட்டு பொரிட்டு வந்துட்டு இந்த இஞ்சி போட்டுக்கலாம். இந்த இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகாவை இப்படி கோடு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கீழானா லைட்டாக கீழனா போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சாதத்தில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி வதங்கணும், இந்த பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதில் எடுத்து போட்டுடலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கியாச்சு. இது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி. இது சாப்பிடும்போது இந்த திராட்சையும் அந்த இஞ்சும் வாயில் சாப்பிடும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தயிர் சாதம் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் காராமணி பொரியலும் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காராமணி கத்திரிக்காய் பொரியல் செய்யலாமா? காராமணி கத்திரிக்காய் பொரியல் செய்ய தேவையான பச்சை காராமணி தோல் உரிச்சது நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஊற வச்சு முன்னாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது காராமணி, கத்திரிக்காய், உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கின்னு வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இப்போ வேக வைக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலக்கிட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் குக்கர் இருந்தால் 3 சவுண்டு வச்சுங்க. நான் ரோபோ குக்குன்றதுனால 5ஆண்டை வந்தால் நிறுத்திடுவேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சீக்கிரமாக வெந்துடும் இதில் வச்சிங்கன்னா. இப்போ 10ஆம் நம்பர் காமிக்குது, 5ஆம் நம்பர் வந்தோடனே நம்ம நிறுத்திடலாம். அதுக்குள்ளே நம்ம கடாய் வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுருக்கோம். கடுகு போட்டு கடுகு பொரிட்டோம். அப்புறமா நம்ம வேக வச்சதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேக வச்சு எடுத்ததை இதில் கொட்டிக்கலாம். இந்த பச்சை காராமணின்றதுனால உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடிக்கு சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ஹெல்த்து பச்சை காராமணின்றதுனால. இப்போ இது பாருங்கள் எப்படி நல்லா வெந்துச்சு, மெஸ்ஸியாக வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரியே செய்யணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான காராமணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.